கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லா விதத்திலையும் மேலோங்கி டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு. இன்னைக்கு படிக்கிறவங்க எல்லாம் என்ன படிக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாத்துலயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தொழில்நுட்பத்துல, பொருளாதாரத்துல, வணிகத்துல பெரிய டேட்டா சர்வே எடுக்கணும். இல்லை ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பல ரூட் இருக்கும், பல வழிகள் இருக்கும். அது ஏஐ சாஃப்ட்வேர் மூலமாக கூகுள் கரெக்டாக சொல்லிடும். எந்த வழியில் போனால் சீக்கிரமாக போய் சேரலான்னு அது கரெக்டாக சொல்லி கொடுத்துரும். இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா 25 நிமிஷத்தில் போயிடலாம், இந்த ரூட்டை எடுத்திங்கன்னா 35 ஆகும், இதை எடுத்திங்கன்னா 37 ஆகும் அப்படின்னு அது சொல்லி உங்களுக்கு தகவல்களை கரெக்டாக உங்கள் கையில் முன்னாடி வந்து நிறுத்திடும். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தீர்மானிக்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், தொழில் இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது படிப்பு சம்பந்தமான காரியமாக இருக்கட்டும், அல்லது சினிமா, அரசியல், எல்லா இதுலேயும் இந்த ஏஐ டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் தீர்மானங்களே நிறைய பேர் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நான் இன்னொரு சொல்கிறேன், ஏஐ இல்லை, ஹெச்ஐ, ஹெவன்லி இன்டெலிஜென்ஸ். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் தகவல்கள் நமக்கு கொடுக்கும். ஆமென். அதன் அடிப்படையில் உங்க தீர்மானம் இருக்குமானால் நீங்க கரெக்டா சரியான டெஸ்டினேஷன்ல போய் நிப்பீங்க. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பரவசப்படுவீர்கள். ஆமென்.